வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டிஎஸ்பிடியில் வரக்கூடிய ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒரு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்புக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதாவது உங்கள்கிட்ட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபா காயினோ இல்லை 2 ரூபா காயினோ இல்லை 5 ரூபா காயினோ ஏதோ ஒரு காயினை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒர்க் ஷாப்பில் போய் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ பாருங்கள். வண்டியில் உள்ள கிளச்சு கப்பை கழட்டினோன்னே உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும், கிளச்சும் தெரியும். இந்த கிளச்சுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காயினை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் நுழைக்க முடியல அப்படின்னா மேலே லிவர் கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி காயினை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி டைட் பண்ணிக்குவாங்க. இப்போ கிளச்சை பிடிச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் பண்ண பிறகு ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த காயின் வெளியே வந்து விழுந்துடும். நீங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே சரி பண்ணணும் அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரைஸ் பண்ணுவோம், காயின் வெளியே வந்து விழுந்துருச்சு. இப்போ அந்த காயினில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு வந்துருக்கும், அதாவது உள்ள ஒரு பால்ஸ் இருக்கும் சென்டரில். அந்த பால்ஸோட அச்சு அந்த காயினில் வந்துருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிளச் ஒயர் லூஸ் இருந்துச்சுன்னா நம்ம இழுத்து டைட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா இந்த லிவர் அவுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் அந்த பால்ஸோட அச்சு வந்துருக்கும். பாருங்கள், குழி மாதிரி வந்துருக்கு. இன்னொரு லிவர் காட்டுறேன், அதுலேயும் பாருங்கள் லைட்டாக இருக்கும், பட் அதில் ஓவராக இருந்திருக்குது. இந்த அச்சு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ்லேருந்து வருது. இந்த பால்ஸை போய் பிடிச்சி தள்ளும். இந்த பால்ஸ் எதில் இருக்குன்னா ப்ரெஷர் பிளேட்டில் இருக்கும். இது ஸ்டார்டிங் மெக்கானிக்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதோட ஸ்பேரோட ரேட்டை பார்த்துடலாம். 63 ரூபா வருது. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா இது கிளச்சு எல்லாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட மெக்கானிக் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் லிஃப்ட் ஸ்ப்ரிங் அப்படின்றது இதோட பேர். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த டை உழுவலை, அதோட அச்சு உழுவலை. இதுதான் புதுசு. இந்த மாதிரி அச்சு அந்த மாதிரி உழுந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் நீங்கள் மாற்றினீங்கன்னா சரியாக போயிடும். இந்த ஆங்கிள் மாற்றும் போது அந்த பால்ரஸ் சொன்ன பார்த்தீங்களா பட்டன் மாதிரி, அதையும் சேர்த்து மாட்டுறது நல்லது. இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேனா நிப்பில் வரும் பார்த்தீங்களா, அந்த நிப்பில் ஒரு பால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே இதுதான். பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க பால்ஸ் ரொட்டேட் ஆகும். உங்களுடைய கிளச் யூனிட்டில் இந்த பால்ஸ் ரொம்ப உள்ளே பேர்ந்துச்சு அப்படின்னா உங்களோட லிவர் மாற்றியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த பால்ஸையும் நீங்கள் மாற்றுறது நல்லது. இந்த பால்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.